இந்த ஓய்வு நாளில் நாம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிபிஏ படிச்சுட்டு இருக்கணும். அப்படி தானே? பிபிஏ, பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகமம் மட்டுமே என்ற தொடர்வரிசை பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் 4வது பாடமாக தமிழ் வேதம் நமக்கு கிடைத்தது எப்படி, how we got the Tamil Bible, story of the Bower Bible, story of the Bower Bible. அது என்ன பவர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம தமிழ் பைபிள் கையில் வச்சுருக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. சமீபத்தில் போதகர் ஷாதராக் சாமுவேல் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார், நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். வந்தப்போ சொன்னார், பிரதர், நீங்கள் எடுக்கிற பாடங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்முடைய சபைக்கு இன்றைக்கும் பிற்காலத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆண்டோடைய மகிமைக்காக நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆக பிரியமானவர்களே, ஆண்டோடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படிக்கிற பாடங்களை நல்ல கருத்தை கவனிக்கணும். அநேகருக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்குற இந்த சத்தியங்கள் எல்லாம் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் படித்து ஆயத்தம் பண்ணி சொல்லப்படுகிற பாடங்கள். ஆகவே பெரியவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் படித்து அதை என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளுக்கும் தவறாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது தியானத்திற்குரிய ஒரு ஆதார வசனம் சங்கீதம் 68:11. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. வசனத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர் தான். தமிழோ ஆங்கிலமோ எந்தெந்த மொழியானாலும் ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் பரவலாக பயன்படுத்தி வரக்கூடிய இந்த தமிழ் வேதாகமம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தமிழனால் மொழிபெயர்க்கப்படவே இல்லை. அது நேரடியாக ஆங்கிலத்திலிருந்தும் வரவில்லை, மூல மொழிகளிலிருந்தும் அல்ல. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அதிலிருந்தும் தமிழ் பைபிள் வரல. எந்த பைபிள்லேருந்து, எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னா, ஜெர்மன் மொழியிலிருந்து தான் நமக்கு தமிழ் வேதாகமம் கிடைத்தது. அன்பானவர்களே, தமிழ் வேதாகமத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய தியாக வரலாற்றையும் தெய்வீக வழிநடத்துதலையும் தமிழ் வேதாகம பிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ என்ன செய்ய போகிறோன்னா, சில நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று தமிழ் வேதாகமத்தினுடைய ஆதி மூலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி தேவனுடைய ஒத்தாசையை தேடுவோம். நல்ல தகப்பனே, தர்மையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. தமிழர்களாக எங்களுக்கு தமிழ் வேதாகமத்தை தந்திருக்கிறீர். அதனுடைய பின்னணியை, சரித்திரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த நாளில் நம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களோடு பேசும். கர்த்தாவே, நாங்கள் கருத்தாய் கவனிக்கவும் இதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் எங்கள் மனதிலே இந்த சத்தியங்கள் ஆழமாக பதியவும் தேவாவியானவர் துணை செய்வீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலு நல்ல பிதாவே, ஆமென். 318 ஆண்டுகளுக்கு முன்பாக, 318 years ago, தஞ்சை மாவட்டத்தில் அப்பொழுது இருந்த ஒரு சின்ன ஊர் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்குறீங்களா? தரங்கம்பாடி என்ற ஊர். இப்பொழுது அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன ஊர் தான். இந்த ஊருக்கு தான் பர்தலோமேயு ஜீகன்பால்க் மற்றும் ஹென்றி ப்ளூச்சோ என்ற 2 மிஷனரிகள், இளம் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினாங்க. அதில் ஹென்றி ப்ளூச்சோவுடைய படம் கிடைக்கல. ஜீகன்பால்க் படம் மாத்திரம் இருக்கிறது. ஹென்றி ப்ளூச்சோ என்பவருடைய படம் கிடைக்கவில்லை. இந்த 2 பேரும் ஜெர்மனியிலிருந்து கப்பல் மூலமாக ஜூலை 9 1706 1706 அப்படின்னா கிட்டத்தட்ட 318 வருஷங்களுக்கு முன்பாக இந்த 2 பேரும் இங்கே வந்தார்கள். தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. அதாவது மயிலாடுதுறைக்கும் காரைக்காலுக்கும் இடையில் இருக்கிற சின்ன ஊர் தான் என்ன ஊர்? தரங்கம்பாடி. சரிங்களா? இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போடுங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு. சரிங்களா? ஒண்டர்லா, எங்கெங்கெல்லாம் பிளாக் தண்டர், எங்கெங்கேயோ போகிறோம்.
போய் காசு வீணாக செலவழிச்சிட்டு வாரோம், அப்படி தானே? எங்கே போனோம்? இந்த மாதிரி மிஷனரி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம். ஊழிய பாரம் நிறைந்த டென்மார்க் அரசன் யார் என்றால் 4ஆம் ஃப்ரெட்ரிக் என்று ஒரு அரசன். இவர் என்ன செய்கிறாரு, இந்த மிஷனரிமார்களுக்கு உதவி செய்து இந்தியாவுக்கு ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானம் செய்தார். இவர் தான் அந்த அரசன், டென்மார்க் அரசனான ஃப்ரெட்ரிக் த 4th, 4ஆம் ஃப்ரெட்ரிக். இவருடைய உதவியினால் வந்தவர்கள் தான் யாரு? அந்த 2 மிஷனரிகள், ஜீகன்பால்கும் ஹென்றி ப்ளூச்சோ என்ற அந்த 2 பேரும். அந்த சமயத்தில் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாரின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். அவங்க என்ன பண்ணாங்க? வியாபாரம் தான் பண்ணாங்க. ஆகவே அந்த கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள் எல்லாம் சரிங்களா யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாரின் கட்டுப்பாட்டில் தான் கடற்கரை பகுதிகள் இருந்தன. அப்போது இங்கே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு மிஷினரிகள் வருவதும் இங்கே மத பிரச்சாரம் பண்ணுவதும் ஊழியம் செய்வதும் இவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கிழக்கிந்திய கம்பெனியார் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற பெண்களோடு தவறாக நடந்து குடிப்பழக்கம், ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவர்கள். இப்போ 2 பேர் வர்றாங்க, மிஷினரிகளாக ஜெர்மனியிலேருந்து வர்றாங்க என்று பார்த்த உடனே இந்த கம்பெனிக்காரவங்க என்ன செய்யலை, இவங்களை கப்பலை விட்டே இறங்க விடலை. இந்த 2 பேரும் இந்த ராஜாவின் ஒற்றர்களாக உளவாளிகளாக இருக்கலாம் என்று கருதி இவங்களை தரை இறங்க விடலை. இவங்க என்ன செஞ்சாங்களா, இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வாரமாக கப்பல்லையே இங்கெங்கே என்ன செஞ்சாங்களாம், இங்கே கரை ஓரத்திலேயே அப்படி லாத்தி கொண்டு இருந்தார்கள். பிற்பாடு ஆண்டோடைய கிருபையினாலே தமிழ் மண்ணில் அவர்கள் காலடி வைத்தனர். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்ற ஆவல் ப்ளூச்சோ, ஹென்றி ப்ளூச்சோவுக்கு ஏற்பட்டது. போர்ச்சுகீசிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று ஜீகன்பால்க் தீர்மானம் செய்தார். ஆனால் என்ன தெரியுமா, இந்த தமிழ் மொழியின் அழகு இந்த ஜீகன்பால்க் அவர்களை ஈர்க்கவே அவர் என்ன முடிவெடுத்திருந்தார், முதல்ல போர்ச்சுகீசிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தவர் அதை விட்டுட்டு எதை படிக்க ஆரம்பிச்சிட்டாராம், தமிழ் மொழியை ஜீகன்பால்க் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தாய்நாடு செல்ல வேண்டும், ஜெர்மனிக்கு போன்ற எண்ணத்தை விட்டுவிட்டு கடினமாய் தமிழ் கற்பதற்காக அவர் உழைத்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஜீகன்பால்க் கடற்கரை மணலிலே தமிழ் எழுதி பழகினார். 2 ஆண்டுகளில் தமிழை கற்றுக்கொண்டார். அதற்காக என்ன செய்தாராம், தினம் 9 மணி நேரங்கள் செலவிட்டார். எது படிக்கிறதுக்காக? தமிழ் படிக்கிறதுக்காக. நாம் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டோம், அப்படி தானே? தமிழர்கள் கூட தமிழை அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கற்றுக்க மாட்டோம். பாருங்களேன், இன்றைக்கி நமக்கு தெரியாது துணக்காலை எங்கே போடணும்னு தெரியாது. ஆமாவே இல்லையா? சேலைக்கு பதிலாக சோழன் போட்டுருவோம், சோலைக்கு பதிலாக சேலன் போட்டுருவோம், அப்படி தானே? நம்ம தமிழ் இப்படி இருக்குது. ஆனால் இந்த மனிதன் தினம் 9 மணி நேரங்கள் தமிழ் கற்றுக்கொண்டாராம். சந்தைகளிலும் கடை தெருக்களிலும் வயல்வெளிகளிலும் மக்களுடன் தமிழில் பேசுவதற்காகவே நடந்து திரிவாராம். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், நிறைய பேர் தமிழில் பேசுகிறத கொஞ்சம் டிக்னிட்டி கம்மியாக நினைப்பாங்க. சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு வர்றவங்கெல்லாம் தமிழ் ஆளுங்க தான், தமிழில் பேசுகிறதுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னது, கௌரவ குறைச்சல் மாதிரி இங்கிலீஷில் அசுப்புசுன்னுவாங்க. இங்கிலீஷ் பேசலாம், தப்புன்னு சொல்லலை, இங்கிலீஷ் முக்கியம்தான். ஆனால் இந்த தாய்மொழி தமிழ் மீது நமக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை காட்டிலும் ஜீகன்பால்க்கு எப்படி இருந்துச்சான், பன்மடங்கு அதிகமாகவே இருந்தது. திருக்குறள், திருவாசகம், சிந்தாமணி, சீவக சிந்தாமணி உட்பட 119 நூல்களை வாசித்து முடித்தார் ஜீகன்பால்க். இந்த தமிழ் புஸ்தகங்கள் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாராம். தமிழை கற்று தமிழ் மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்து விட வேண்டும் என்ற தனியாத தாகமே ஜீகன்பால்க் இத்தனை கடினமாய் உழைப்பதற்கு காரணமாக இருந்தது. அவருடைய ஜீல் என்ன அப்படின்னா, அவருடைய வைராக்கியம் என்ன அப்படின்னா, தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழில் வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும்.
அவ்வளோதான். இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்களேன். மொழியாக்கம், அச்சாக்கம் ஆகிய பணிகளில் ஜீகன்பால்க் அக்டோபர் 17ஆம் தேதி 1708ஆம் வருஷம் ஜெர்மன் மொழியிலிருந்து தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியை ஜீகன்பால்க் தொடங்கினார். பாருங்களேன், 1706 வந்தார், 1706 வந்தார். 2 வருஷத்தில் தமிழ் பைபிள் மொழியாக்க பணியை தொடங்கிட்டார். சரியான தமிழ் வார்த்தைகள் அவருக்கு அந்த மொழிபெயர்ப்பின் பொழுது கிடைக்கவில்லை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, கத்தோலிக்க மிஷனரிகளின் புத்தகங்களிலிருந்து தமிழ் வார்த்தைகளை அவர் சிலவற்றை எடுத்துக்கொண்டார். இந்து மதத்தின் ஆன்மீக புத்தகங்களிலிருந்தும் சில வார்த்தைகளை எடுத்து அவர் பயன்படுத்தினார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யார் வந்துட்டாங்க? கத்தோலிக்க மிஷனரிகள் வந்துட்டாங்க. நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இப்படி சில வார்த்தைகளை அந்த கத்தோலிக்க மிஷனரிகளிடமிருந்தும் இந்து மத புஸ்தகங்களிலிருந்தும் எடுத்துக்கொண்டு பேச்சு நடை தமிழில் புதிய ஏற்பாட்டை முதலில் மொழிபெயர்த்து மார்ச் 31, 1711 வருஷம் 1711 அந்த வருஷத்தில் அதை முடித்தார். புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு பணியை. அப்போ எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாரு? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வேலை செஞ்சு 2 வருஷம் தமிழ் படித்து 2.5 வருஷத்தில் என்ன பண்ணாராம்? புதிய ஏற்பாட்டை தமிழை கொண்டாந்துட்டார், பேச்சு தமிழில். அன்பானவர்களே, இப்போ மொழிபெயர்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? பிரிண்டிங் பண்ணணும். அந்த சமயத்தில் SPCK, கிறிஸ்தவ அறிவு அபிவிருத்தி சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்ற சங்கம் அதற்காக இங்கிலாந்திலிருந்து அச்சு இயந்திரத்தையும் காகிதத்தையும் கொண்டு வந்தது ஜீகன்பால்க்கு உதவியாக. ஜெர்மானியர்கள் தமிழ் அச்சு எழுத்துக்களை கொடுத்தார்கள். தமிழ் எழுத்து எங்கேருந்து வந்துச்சான்? ஜெர்மனியிலேருந்து வந்துச்சான். தமிழ் மக்கள் உடல் உழைப்பை கொடுத்தார்கள். நல்லா பாருங்களேன், தமிழ் பைபிள் முதலாக புதிய ஏற்பாடு அச்சிடப்படுவதற்கு பிரிண்டிங் மிஷின் எங்கேருந்து வந்துச்சு? இங்கிலாந்திலிருந்து. சரிதானே? தமிழ் எழுத்துக்கள் எங்கேருந்து வந்துச்சு? ஜெர்மனியிலிருந்து. உடல் உழைப்பு கொடுத்தது யாரு? தமிழ் மக்கள். அப்போ கப்பலில் இந்த அச்சு இயந்திரம் வரக்கூடிய வழியில் பிரெஞ்சு மக்கள் என்ன செஞ்சிடறாங்க? அதை பிடிச்சு இந்த பைரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் கொள்ளையர்கள், அதை கடத்தி பிரேசில் நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. பாருங்கள், பைபிளில் அச்சடிக்கு வருவதற்காக இயந்திரம் பிரெஞ்சு மக்களால் கடத்தப்பட்டு பிரேசிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. SPCK அந்த சங்கம், கிறிஸ்தவ அறிவு அபிவிருத்தி சங்கம், அந்த சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்போது இருந்த சென்னை ஆளுநர் குறுக்கிட்டு பணம் செலுத்தி என்ன பண்ணாராம்? அந்த இயந்திரத்தை, அச்சு இயந்திரத்தை திரும்ப மீட்டு கொண்டு வந்தார். அடுத்த பேரிடி, ஒரு பயங்கரமான இடி என்னவென்றால், ஜோனாஸ் ஃப்ரிஞ்ச் என்ற ஒரு நபர், அந்த அச்சு இயந்திரத்தை ஆப்ரேட் பண்ணுறவர், பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர். இவர் வர்ற வழியிலேயே வியாதிப்பட்டு கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை என்ற இடத்துல அவர் செத்து போயிடுறார். பாருங்களேன், ஒரு தமிழ் பைபிளை அச்சிடுவதற்கு எவ்வளவு தடைகள். அப்போ ஜீகன்பால்க் என்ன செய்கிறார்? எப்படியோ அச்சுக்கலை தெரிந்த ஒரு டச்சு படைவீரனை பிடித்து அச்சு வேலையை துவங்கினார். முதலாம் தமிழ் புதிய ஏற்பாட்டுக்கான அச்சு வேலை 1713ஆம் ஆண்டின் முடிவில் தொடங்கியது. பாருங்களேன், 1711 தொடங்கிட்டார், முடிச்சிட்டார் மொழிபெயர்ப்பு வேலையை. 2 வருஷம் தமிழ் கற்றுக்கிட்டாரு, 2.5 வருஷத்தில் அதை மொழிபெயர்த்து முடித்தார். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆயிரத்தி 1714ஆம் வருஷத்தில் சுவிசேஷங்களும் அப்போஸ்தல நடபடிகளும் அச்சடிக்கப்பட்டன. ஜீகன்பால்க் அதற்கு 5 வேத புஸ்தகம் என்று பெயர் வைத்தார். சரிங்களா? 5 வேத புஸ்தகம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆரம்பத்தில். முதல் 5 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் அச்சடிக்கப்பட்டன. ஜெர்மனியிலிருந்து வந்த தமிழ் அச்சு எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் பெருசாக இருந்துச்சான், எழுத்துக்கெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? காகிதங்கள் சீக்கிரத்தில் முடிஞ்சு போச்சு. பேப்பர்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஜெர்மனியிலேருந்து வந்துச்சு. பேப்பர்லாம் முடிஞ்சு போச்சு, கப்பலில் தான் வரும். சரிங்களா? பல மாதங்கள் கழித்து தான் பேப்பர் வந்து சேரும். சிறிய அளவிலான
தமிழ் எழுத்துக்களை, சின்ன சின்ன தமிழ் எழுத்துக்களை தரங்கம்பாடியிலும் காகிதங்களை தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் உள்ள இடத்திலும் ஜீகன் பால்க் அவர்களே உற்பத்தி செய்தார். அவரே ப்ரொடியூஸ் பண்ணாராம். சரிங்களா? தமிழ் எழுத்துக்களையும் பேப்பரையும். அந்த பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண ஊருக்கு என்ன பேருன்னா, தரங்கம்பாடி பக்கத்தில் கடுதாசி பட்டறை. பேர் என்ன? என்ன பேருங்க? கடுதாசி பட்டறை. என்ன அந்த ஊர் இருக்கு? கடுதாசின்னு என்னது? கடுதாசினா கடிதம். கடுதாசி வந்துச்சா அப்படின்னு வாங்கலாம் அந்த காலத்தில். கடுதாசின்னா பேப்பர். கடிதம் வந்துச்சா? கடுதாசி பட்டறை. அங்கே தான் அவர் பேப்பரை உற்பத்தி பண்ணதுனால அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துருச்சு. ஜூலை 15, 1715 வருஷம் தமிழில் புதிய ஏற்பாடு முழுவதையும் அச்சிட்டு முடித்தார். அதை 4ஆம் ஃப்ரெடரிக் மன்னனுக்கே அர்ப்பணம் செய்தார். அவர் தான் அனுப்பி வச்சார். அவருக்கே அந்த பைபிள் அர்ப்பணிக்கப்பட்டது. இதை பற்றி பாருங்களேன். ஒரு எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, மயிலை சீனி வெங்கடசாமி இது குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். தரங்கம்பாடியின் அச்சகத்தையும் அச்சு நூல்களையும் எல்லாரும் மிக வியப்புடன் பார்த்தனர். தமிழ்நாட்டில் ஒரு அச்சுக்கூடம், அச்சு நூல்கள் இதெல்லாம் பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஓலைச்சுவடிகளை விடவும் மேலான இந்த நூல்கள் மலிவான விலையிலும் கிடைத்தமையால் அவற்றை தோட்டி முதல் தொண்டமான் வரை சகலரும் வாங்கி வாசிக்கும் நிலை தமிழ்நாட்டில் உருவாயிற்று. அப்போ அந்த காலத்தில் ஜீகன் பால்க் நிறைய புஸ்தகங்கள்லாம் படித்தார் அப்படின்னு படித்தோம்ல, அதெல்லாம் எதில் தான் இருந்துச்சு? ஓலைச்சுவடிகளாக இருந்துச்சு. பேப்பர்னு வந்தது யார் மூலமாக தான்? ஒரு கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் மிஷனரி மூலமாகத்தான். யார் அவர்? ஜீகன் பால்க். அப்போ எல்லாரும் இந்த பேப்பர், இந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கிற அளவுக்கு தோட்டி முதல் தொண்டமான் வரை எல்லாருக்கும் அது அனுகூலமாக மலிவான விலையில் கிடைத்தது என்று எழுதுகிறார் ஒருத்தர். தொடர்ந்து பாருங்க. இதை சாத்தியமாக்கியவர் ஜீகன் பால்க் அவர்களே. கத்தோலிக்கர் இதற்கு முன்பே அச்சு நூல்கள் கொண்டு வந்திருந்தாலும் அந்த நூல்கள் பாதிரிமார் கைகளில் இருந்தனவே தவிர மக்களுக்கும் பாமரருக்கும் வந்து எட்டவில்லை. அப்போ ஏற்கனவே கத்தோலிக்க குருமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க? புஸ்தகங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க ஓலைச்சுவடியில். ஆனால் அது யாருக்கிட்ட தான் இருந்துச்சு? குருமார்கள்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொள்கையே அதுதானே, பைபிளை யாரும் படிக்கவே, மக்கள் பைபிளை படிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அச்சடித்த நூல்களை பாமரரும் அதாவது சாதாரண மக்களும் படிக்கும்படியான நிலைமை முதலாக தோன்றியது. இதற்கு அச்சாரமானவர் யார்? ஜீகன் பால்க் தான். ஜீகன் பால்குவின் புதிய ஏற்பாடும் பிற தரங்கை அச்சு வெளியீடுகளும், தரங்கைன்னு தரங்கம்பாடி, தரங்கை அச்சு வெளியீடுகளும் தமிழ்நாட்டில் மாபெரும் சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தும் கருவிகளாயின. விவிலியமும் தமிழும் என்ற புத்தகத்தில் பக்கம் 72, 73 ஆகிய பகுதிகளிலிருந்து நம்ம இதை வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஜீகன் பால்குடைய இந்த புரட்சி, புராட்டஸ்டன்ட் புரட்சி, பைபிளை தமிழில் கொண்டு வர்றாரு. பாருங்க, இந்த புரட்சியினால சமுதாயத்தில் எல்லாரும் புஸ்தகங்களை வாங்கி படிக்கிற அளவுக்கு ஒரு வழி உண்டாயிற்று. சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் அதற்காக ஜீகன் பால்க் என்னெல்லாம் பாடுகள் பட்டார் தெரியுமா? இப்படிப்பட்ட சிறப்பான தொண்டருக்கு திருமறை தீபம், திருமறை அறிஞர், டாக்டர் பட்டம் அப்படிலாம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்கல. மாறாக வசை மொழிகளும் இடுக்கண்களும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. 2 விதத்தில் அவருக்கு இடுக்கண்கள் வந்தன. புதிய மதத்தை புகுத்துகிறான் என்று மற்ற மதத்தார் இவருக்கு உபத்திரம் கொடுத்தார்கள். சரிங்களா? புது மதத்தை புகுத்துறான் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் நமது வியாபாரத்திற்கு தடையாக இருக்கிறான் என்று டேனிஷ் அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? உபத்திரம் கொடுத்தார்கள். அப்போ ஒரு பக்கம் பாருங்க, மற்ற மதத்தவர்கள் உபத்திரம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டேனிஷ் கிழக்கு இந்திய கம்பெனியார் அவங்க உபத்திரம் கொடுக்குறாங்க. இதன் விளைவாக வீணாக குற்றம் சுமத்தப்பட்டு 4 மாத காலம் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஜெயிலில் 4 மாதம் தள்ளிட்டாங்க.
தரங்கம்பாடியில் இருந்த அந்த டேனிஷ் கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ளே நான் போயிருக்கிறேன், சுற்றியெல்லாம் எத்தனையோ முறை சுற்றி பார்த்துருக்கிறேன். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் ரூத் புத்தகம் வரைக்கும் தமிழில் மொழிபெயர்த்து முடித்தார் ஜீகன்பால். ஓய்வறியாமல் உழைத்தது நிமித்தம் அவருடைய சரீரம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டது. கடைசியாக பிப்ரவரி 23, 1719 தன்னுடைய 36வது வயதிலேயே 24 வயசில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். 12 வருஷம்தான். 36 வயதில் அவர் தரங்கம்பாடியில் கிறிஸ்துவுக்குள் மரித்து நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவர் ஒரு ஆலயம் கட்டினார். தரங்கம்பாடிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்னெல்லாம் செய்தார், முதலாக என்னவெல்லாம் செய்தார், வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் he had ever done, அவர் செய்த முதலாக செய்த காரியங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்வெட்டே வச்சுருப்பாங்க அந்த ஊருக்கு நடுவில். சின்ன ஊர் தான், நீங்கள் கூகுளில் போட்டால் கூட தெரியும். ஒரு பெரிய கல்வெட்டு, அதில் அவர் செய்த அந்த முதல் சாதனைகள் எல்லாம் அங்கே இருக்குங்க. 1-2 காரியம் சொன்னேன்ல. முதல்ல பைபிளை மொழிபெயர்த்தார். முதல்ல புதிய ஏற்பாட்டை தமிழில் அச்சிட்டார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. பள்ளிக்கூடம் தொடங்கினார். முதல் புராட்டஸ்டன்ட் ஆலயம் கட்டினார், புதிய எருசலேம் ஆலயம். அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன இருக்கு? அந்த சர்ச்சுக்கு உள்ளதான், அந்த சர்ச்சுக்கு நடுவில் தான் அவரை அடக்கம் பண்ணாங்க. அந்த கல்லறை வாசகம் இன்னும் அங்கே இருக்குது, அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்குது. சமீபத்தில் போன வருஷம் கூட போயிட்டு வந்தோம், நானும் என் மனைவியும். அவரது ஏராளமான சாதனைகளை சொல்லி முடிக்கவே முடியாது. தமிழை கற்பதில் ஒரு அந்நியனுக்கு இருந்த ஆர்வம் எனக்கு உண்டா? யோசிச்சு பாருங்க. வந்த 2 வருஷத்தில் 20,000 சொற்கள் அடங்கிய தமிழ் அகராதி, தமிழ் இலக்கண புத்தகம் வெளியிட்டாராம். யாரு? இந்த ஜீகன்பால். இன்னும் சொல்ல போனால் 48 கீர்த்தனைகளை அவர் என்ன செய்தார், இயற்றினார். அப்படின்னு ஜெர்மன் மொழியில் இருந்த கீர்த்தனைகளை தமிழில் மொழிபெயர்த்தார். அவர் சபையை ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்தில் 35 பேர், அவர் சாகும் பொழுது 250 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார். தமிழில் வேதத்தை பாமரரும் படித்திட வேண்டும். எத்தனை அருமையான பொதுநல சிந்தனை. எல்லாரும் பைபிளை தமிழில் படிக்கணும் என்று ஆவல் கொண்டார். வேதத்தை வெளிக்கொணர்வதில் அவர் கண்ட சோதனைகள் தான் எத்தனை. இன்று நம்முடைய சோதனை என்ன? பைபிள் படிக்கிறதே கிடையாதுல்ல, பெரிய சோதனை. பைபிளுக்கு நேரமே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் பட்ட பாடு, ஜெர்மனியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தரங்கம்பாடிக்கு வந்து பெற்றிருக்கிற வேதத்தை வாசிக்க முடியாமல் திண்டாடுவதே நமது சோதனை. உண்மைதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜீகன்பாலுக்கு பற்றி சுருக்கமாக உங்களுக்கு நான் சொன்னேன். இவர் மட்டுமல்ல, தமிழுக்கு அழகு சேர்த்த இன்னும் பல அந்நிய நாட்டு அருட்தொண்டர்கள், ஃபாரின் மிஷனரிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலரை தமிழ் வேதாமத்திற்காக உழைத்தவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை என்றார் ஈவேரா பெரியார். தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 200-250 வருஷங்களுக்கு முன்பாக தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை. இப்போ தான் தமிழ் மொழி, செம்மொழி அப்படி இப்படிலாம் சொல்கிறோம், சரிதானே? தமிழுக்கும் அமுது என்று பேர், அதெல்லாம் இப்போ சொல்கிறோம், சரிதானே? ஒரு 60-70 வருஷங்களா. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா பாருங்களேன், நீங்கள் வாசிக்கணும். அடுத்து ஒரு ஸ்லைடு போடுறேன், நீங்கள் தான் வாசிக்கணும். அதில் என்ன சொல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வாசிங்க. தம்பி போடுறீங்களாம்மா? பெரியார் அவர்கள் நிறைய காரியங்கள்லாம் எழுதியிருக்கிறார், சரிங்களா? அதில் நிறைய விஷயங்கள் உண்மை என்ற பத்திரிகையும் அவங்க சங்கத்தின் வழியாக என்ன வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது என்னென்னு வாசிங்களேன். என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? தாங்கியாமா பாடி கொயில. அந்த காலத்தில் தமிழ் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி என்றால் தரங்கம்பாடி கோயில் என்பது தான் அந்த வார்த்தை. இப்பொழுது
மெய்யெழுத்துக்களுக்கு நான் வைக்கிற புள்ளிகள் அப்பொழுது கிடையாது. மெய்யெழுத்துக்கள் எத்தனைங்க? தமிழ் மாணவிகளே சொல்லுங்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை, வவல்ஸ் எத்தனை, கான்சனன்ஸ் எத்தனை அப்படின்னா ஒன்றும் தெரியாது. என்ன ஆப்பு? இந்த ஆப்பு, அந்த ஒன் டச்சு, இந்த நத்திங்கு, இதுதான் தெரியும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 அப்படிலாம் படிக்கிறோம்ல. இந்த மெய்யெழுத்துக்கள் என்னது? இக்கு, இங்கு, இச்சு எல்லாம் சொல்கிறோம். காங்கியா சாங், காங்கா சாங்க அப்படிலாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளிகள் கிடையாது. பாருங்களேன், அந்த இங்குக்கு மேலே புள்ளி இருக்கா? மேலே புள்ளி கிடையாது. மாவுக்கு புள்ளி கிடையாது. லாக்கு புள்ளி கிடையாது. ஆனால் வாசிக்கும் பொழுது அந்த காலத்தில் எப்படி தான் வாசிக்கணும்? புள்ளியை சேர்த்தான் வாசிக்கணும். அது மட்டுமல்ல, குறிலுக்கும் நெடிலுக்கும். என்ன குறில் நெடில் தெரியுமா? ஓகே, பிள்ளைகள் முயற்சி பண்ணுறாங்க. குறிலுக்கும் நெடிலுக்கும் பயன்படுத்துகிற ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒற்றை கொம்பே பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? கொல்லன் அப்படின்னாலும் ஒத்த கொம்பு தான் போடணும். கோயில் அப்படின்னாலும் என்ன போடணும்? ஒத்த கொம்பு தான் போடணும். அப்போ அந்த காலத்தில் என்ன கிடையாது? ரெட்டை கொம்புலாம் இல்லை. சரி, மேலும் பாருங்களேன், தா அடுத்து துணைக்கால் இருக்கு, ஆனால் ரான் தான் வாசிக்கணும். துணைக்காலையும் ரான் தான் வாசிக்கணும், துணைக்கால் தான் வாசிக்கணும். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துன்னு பாருங்களேன். ஆனால் இப்போ தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகு தமிழையே நம்ம என்ன அழகாக வாசிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். சரிதானே? இந்த பைபிளை முன்னாடி வந்து தப்பு வாசிப்பாங்க. இந்த தப்பு வாசிக்கும்போது எனக்கு கோமா வரும். என்ன பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, மேலும் ராவுக்கு கால் இழுக்காமல் துணை எழுத்தை போலவே எழுதினார்கள். மேலும் வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி என்பதெல்லாம் அப்போது கிடையாது. உங்களுக்கு நான் பிரித்து போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளியும் கிடையாது. அப்படியானால் பெரியார் சொன்னது உண்மையாங்க. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை. இந்த தமிழ் மொழியை செதுக்கி சீரமைத்தவர்கள் யார்? நிச்சயமாக தமிழர்கள் கிடையாது. அயல்நாட்டு கிறிஸ்தவ மிஷனரிமார்களே தமிழ் தலைத்தோங்க காரணமாக இருந்தனர். உதாரணமாக ஒருத்தர் வந்தாருங்க, கான்ஸ்டன்டைன் பெஸ்கின்னு ஒருத்தர் வந்தார். கான்ஸ்டன்டைன் பெஸ்கி இவர் ஒரு கத்தோலிக்க சபையை சேர்ந்த போர்ச்சுகீசிய மிஷனரி. 1710 மதுரைக்கு வந்தாராம். அடே மதுரைக்கு வந்து தமிழ் கற்று தேம்பாவணி என்ற கிறிஸ்தவ காப்பியத்தையும் எழுதினார். தேம்பாவணி தெரியுமா? நமக்கு என்ன தேம்பாவணி தெரியும்? மதிய தேட்டர் பக்கத்தில் தேம்பாவணி, அதான் நமக்கு தெரியும். சரிதானே? ஆரப்பாளையம் போகிற வழியில் தேம்பாவணி அதான் தெரியும். நல்லவேளை அதான் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தேம்பாவணி என்பது இந்த கத்தோலிக்க மிஷனரியான பாதிரியாரான கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அவர் தமிழை கற்று எழுதின கிறிஸ்தவ காப்பியம்தான் தேம்பாவணி. சரிங்களா? இவருக்கு தான் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, வீரமா முனிவர். இவர் தான் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? தமிழ் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கும் முறையையும், சரிங்களா, காவுக்கு புள்ளி வச்சா இக்கு, ஞாவுக்கு புள்ளி வச்சா இங்கு. நிறைய பேருக்கு இந்த ஞாவுக்கும் வித்தியாசம் தெரியாது. சரிதானே? இளைஞர் அப்படின்றத இந்த மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா இளைஞர்னு வாசிப்பாங்க. சரிங்களா? இளைஞர்ன்றதை இளைஞர் அப்படின்னு வாசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் அப்படித்தான் இருக்கு. அது மட்டுமல்ல, ராவுக்கு கால் இழுப்பதையும், துணைக்காலுக்கு கால் இழுத்தா என்னது? ரா. கண்டுபிடிச்சது யாரு? இவர் தான், பெஸ்கி. நெடிலுக்கு இரட்டை கொம்பு போடுவதையும் இவர்தான் அறிமுகப்படுத்தினார். தமிழறிஞர், வீரமா முனிவர் என்று பட்டம் பெற்றவர் இந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. அறிஞர் அண்ணா 1967 தமிழக முதல்வரான போது 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார். அதில் தமிழ் வளர்த்த 10 மகான்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் சிலை அமைத்தார். தமிழ் வளர்த்த 10 மகான்கள். அதில் வள்ளுவர் சிலை, கம்பர் சிலை, ஜியு போப் யார்? அவர் ஒரு மிஷனரி, தூத்துக்குடி பக்கம் வந்தார். சரி தானே? ஸோ இவங்களுக்கெல்லாம் அவர் சிலை அமைத்தார். பெஸ்கி என்ற வீரமா முனிவருக்கும் சிலை அமைத்தார். மெரினா கடற்கரை போனீங்கன்னா அதெல்லாம் இருக்கும்.
சரிங்களா? நம்ம கடற்கரை மட்டும் பார்த்துட்டு வருவோம். சரிதான், அங்கே இருக்கிற சிலைகள்லாம் நமக்கு தெரியாது. காக்கா வந்து கழிஞ்சிட்டு போகும். சரிதானே? சிலைகள் அப்படித்தான் நிற்குது. அதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை. அந்த காலத்தில் தமிழர்கள் செய்யாததை அயல்நாட்டு மிஷனரிகள் வந்து அயராமல் உழைத்து செய்து முடித்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் பர்தலோமியோ ஜீகன்பால்க் மற்றும் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. ஆனால் இந்த வீரமா முனிவர் என்ன பண்ணாரா, இந்த ஜீகன்பால்கினுடைய அந்த மொழி நடையை மொழிபெயர்ப்பை கிண்டல் பண்ணாராம். ஏன்னா என்ன தமிழ் எழுதினார் ஜீகன்பால்க், பேச்சு தமிழ் எழுதினார். அதை பார்த்து இந்த வீரமா முனிவர் கிண்டல் செய்தார் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ கேலி கிண்டல் பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் ஜீகன்பால்க் உழைத்து புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து அச்சடித்து பழைய ஏற்பாட்டில் ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்தாரே, இவ்வளவுக்கு உத்வேகம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? காரணம் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. ஜீகன்பால்கின் தாயார் கேத்தரின் என்ற அவருடைய தாயார் மரிக்கிற சமயத்தில் வியாதிப்பட்டு மரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்தாங்களாம். என்ன சொன்னாங்க பாருங்களேன், என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்தை சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த சொத்து என்னது? வேத புத்தகமே. அதன் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் என் கண்ணீரால் நனைத்திருக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை விட்டுவிடாமல் இதன்படி நடவுங்கள் என்று ஜீகன்பால்கின் தாயார் கேத்தரின் மரணப்படுக்கையிலே சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் 4 வயதாக இருந்த ஜீகன்பால்க் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அடுத்த 2 வருஷத்தில் அப்பா இறந்துருவார். இன்னொரு வருஷம் கழித்து சகோதரி ஒருத்தவங்க இறந்துருவாங்க. சரிங்களா? இப்படி அடுத்தடுத்த குடும்பத்தில் நிறைய மரணம். ஆனால் 4 வயதில் அம்மா என்ன சொன்னாங்களோ சொன்னது இவர் மனதில் அப்படியே பதிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க? பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வச்சுட்டு போகிற சொத்து என்னது? பைபிள் தான். நீங்கள் நம்ம சொல்லுவோம் அப்படி அந்த மாதிரி நம்ம மனசெல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. நம்ம நினைக்கிற சொத்து எது? அதெல்லாம் நான் சொல்லலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தாயின் வார்த்தைகள் தான் ஜீகன்பால்க் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்தது. தமிழில் வேதம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பைபிள், இந்த பைபிள் எப்படி வந்துச்சு? ஆரம்பம் வித்திட்டவர் யார்? ஜீகன்பால்க். அந்த சுருக்கமான வரலாற்றை, சுவாரஸ்யமான அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜீகன்பால்க் என்ற முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கத்தோலிக்க மிஷனரிகள் இங்கே வந்து சமய பிரச்சாரம் செய்தாலும் அவர்கள் வேதாகமத்தை தமிழில் என்ன செய்யலை? மொழிபெயர்க்கவில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் கிறிஸ்தவ சமய நூல்கள் பலவற்றை அவர்கள் உரைநடையாக எழுதினார்கள். நிறைய கிறிஸ்தவ நூல்கள் எழுதினார்கள். கத்தோலிக்க மிஷனரிகள் பைபிள் என்ன செய்யலை? அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. அவர்களில் அந்த தமிழ் உரைநடை சமய நூல்கள் எழுதினாரே, அதில் முக்கியமானவர் யாருன்னா ராபர்ட் டினோபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் டினோபிலி இவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன பெயர்னா தத்துவ போதக சுவாமிகள். அதாவது வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழன் போலவே ஒரு சாமியார் மாதிரியே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? ஊழியங்கள் செய்ய முயற்சித்தார்கள். இவர் ஒரு ஜெசுட், இயேசு சங்க பாதிரியாரான இவரே தமிழ் உரைநடையை முதலாக உருவாக்க தொடங்கினார். ப்ரோஸ், தமிழ் ப்ரோஸ் இவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். பெஸ்கி, டினோபிலி மற்றும் பலரது நூல்களை ஜீகன்பால்க் படித்து தேவைப்பட்ட சொற்களையும் சொற்றொடர்களையும் வாக்கியங்களையும் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு தனது தமிழ் வேத மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தினார். ஜீகன்பால்க் நான் உங்களுக்கு சொன்னேன், 12 வருஷம் கழித்து அவர் 36 வயசில் இறந்துறார். பழைய ஏற்பாடும் ரூத்தோட நிற்கிது. அப்போ இந்த பணியை தொடர்ந்து செய்தவர் யார் அப்படின்னா, ஜெர்மனியிலிருந்து இன்னொரு மிஷனரி வந்தார். யார் என்றால் பெஞ்சமின் சூல்ச் என்ற ஒரு போதகர். சரிங்களா? ஒரு புராட்டஸ்டன்ட் மிஷனரி பெஞ்சமின் சூல்ச். இவர் மொழிபெயர்க்கும் பணியை தொடங்கும் முன்
ஜீகன்பால்கின் அந்த கொச்சை தமிழ்நடையை மாற்றி அமைத்தார். அந்த பேச்சு தமிழில் தானே ஜீகன்பால்க் பண்ணார். இது முதல்ல சரி பண்ணினார். யாருன்னா பெஞ்சமின். ஜீகன்பால்க் தொடங்கிய பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை இவரே தொடர்ந்து செய்து 1828 முழு வேதாகமத்தையும் வெளியிட்டார். இதுவே தமிழ் மொழியில் வெளிவந்த முழுமையான முதல் வேதாகமம். ஜீகன்பால்கும் பெஞ்சமின் சூல்ச் 2 பேர் சேர்ந்து செய்து மொழிபெயர்த்திருந்த வேதாகமம். இவர்கள் முதலாக உருவாக்கிய புதிய உரைநடை தமிழில் மெய்யெழுத்துக்களுக்கு மேற்புள்ளிகள் இடும் வழக்கமும் வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி விடும் வழக்கமும் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த முதல் தமிழ் பைபிள் என்ன இல்லை, மெய்யெழுத்துக்கள் இந்த புள்ளி வைக்கிறதும் கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளியும் கிடையாது, அப்படியே வரிசையாக இருக்கும். சரிதானே? இப்படி தான் தமிழ் பைபிள் வந்துச்சு. அடுத்தபடியாக இன்னொருத்தர் வர்றார். கடலூருக்கு வந்த மிஷனரி ஜொஹான் பிலிப் ஃபெப்ரிஷியஸ். சரிங்களா? ரொம்ப பிரபலமாக என்ன பெயர்னா ஃபெப்ரிஷியஸ் என்பது ஒரு பிரபலமான பெயர். 1740 1740 ஜெர்மனியிலிருந்து கடலூருக்கு வந்த லூத்தரன் சபையைச் சேர்ந்த மிஷனரி ஃபெப்ரிஷியஸ். இவருக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி குருன்னு பேர். பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க. சன்னியாசி குரு என்று அழைக்கப்பட்ட தமிழ் பண்டிதரான இவர் வீரமாமுனிவர் அறிமுகப்படுத்திய சீராக்கப்பட்ட எழுத்து முறைகளை பயன்படுத்தினார். திருத்திய வேத மொழிபெயர்ப்பை கொண்டு வர 20 ஆண்டுகள் கடினமாக உழைத்தார். தமிழ் ஒரு பைபிள் வந்துருச்சு, ஜீகன்பால்கும் பெஞ்சமின் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க, இதை சீர்படுத்துன்னு சொல்லிட்டு 20 வருஷம் உழைச்சார். பல மணி நேரங்கள் முழங்காலிலேயே நின்று மொழிபெயர்த்தார். பைபிளை முழங்கால் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்களாம். என்னைக்காவது பைபிளை முழங்கால் போட்டு படிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது பைபிளை முழங்கால் போட்டு படிச்சிருக்கிறோமா? உட்காந்து படிக்கிறதுக்கே வலிக்குது, உட்காந்து படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இந்த வேதாகமம் நீண்ட காலமாக லூத்தரன் திருச்சபையின் பயன்பாட்டில் இருந்தது. இன்னைக்கும் லூத்தரன் சபை பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிள் இவருடைய பைபிள் தான். நான் லூத்தரன் சர்ச்சில் இருந்தப்போ அந்த பைபிள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மா வச்சுருக்குறாங்க. ஆதியிலே கடவுள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு வரும். சரி, இதுக்கு என்ன பெயருன்னா இவர் மொழிபெயர்த்து 20 வருஷம் உழைச்சி கொண்டு வந்த அந்த பைபிளுக்கு பேர் கோல்டன் வெர்ஷன் அப்படின்னு பேர். பொன்னான மொழிபெயர்ப்பு, பொன் திருப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரது கல்லறை சென்னையில் வெப்பேரி தூய மத்தியாஸ் ஆலய கல்லறை தோட்டத்தில் அமைந்துள்ளது. ஆங்கில தமிழ் அகராதி, இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி 1500 பக்கங்களில் 9000 சொற்கள் கொண்ட டிக்ஷனரியை முதலாக உருவாக்கினவர் இவர் தான். அந்த டிக்ஷனரி 1779 வெளிவந்துச்சு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜான் விக்லிஃபின் வேதம், ஜான் விக்லிஃப் பைபிள் கொண்டாந்தார்ல, அந்த வேதம் அவர் இறந்த பிறகுதான் வெளியில் வந்துச்சு. அதே போலவே தமிழில் மொழிபெயர்த்த ஜீகன்பால்க் அவர்களின் முழு வேதாகம திருப்புதலும் ஃபெப்ரிஷியஸ் அவர்களின் முழு வேதாகம திருப்புதலும் அவர்கள் மரணத்துக்கு பிற்பாடுதான் முழுவதுமாக அச்சிடப்பட்டது. விளங்குது அவங்களுக்கு? இவங்கெல்லாம் கடினமாக உழைச்சாங்க. ஜான் விக்லிஃப், ஜீகன்பால்க், அப்புறம் நான் பார்த்த ஃபெப்ரிஷியஸ் கடினமாக உழைச்சாங்க. இவங்களாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிச்சான், அந்த ஃபுல் பைபிளும் அச்சிடப்பட்டு வெளிவந்தது. அடுத்த மிஷனர் யார்? நெல்லை அப்போஸ்தலன். திருநெல்வேலிக்கு ஒருத்தர் வந்தார், சார்ல்ஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். ரொம்ப பிரபலம் என்னன்னா ரேனியஸ் ஐயர்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் நாட்டிலிருந்து இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் எங்கிருந்து வந்தாங்க? எல்லாமே ஜெர்மனி தான். ஜெர்மன் நாட்டிலிருந்து சென்னைக்கு கப்பலில் வந்து சேர்ந்த நாள் ஜூலை 4, 1814. திருநெல்வேலியில் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கிற 400க்கும் அதிகமான சபைகளை இவரே நிறுவினார். இவரது பெரும் முயற்சியால் நவம்பர் 5, 1817 சென்னை வேதாகம சங்கம், சென்னை பைபிள் சொசைட்டி இவர் தாங்க ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? தமிழ் மொழியில் நிறைய வேதாகமங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பைபிள் சொசைட்டியை ஒரு மனுஷன் ஜெர்மனியிலிருந்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறுவி இருக்கிறார்.
தமிழ் வேதாகமத்தை பெருமளவில் அச்சிட்டு விநியோகிப்பதே அந்த சங்கத்தின் நோக்கம். அன்று வரை வழக்கத்தில் இருந்த ஃபெப்ரிஷியஸ் மொழிபெயர்ப்பான தமிழ் வேதாகமத்தை திருத்தும் பணியை இவர் தொடங்கினார். ஃபெப்ரிஷியஸ் ஒரு பைபிள் கொண்டாந்தார், 20 வருஷமாக உழைச்சி. இவர் அதை என்ன செய்கிறாரு, திருத்தி இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம்னு சொல்லி உழைக்கிறார். 1825 மத்தேயு முதல் அப்போஸ்தலர் வரை உள்ள 5 நூல்களையும் 1833 முழு புதிய ஏற்பாட்டையும் தமிழாக்கம் செய்து முடித்தார். வேதாகம சங்கம் ஃபெப்ரிஷியஸின் பழைய ஏற்பாட்டையும் ரேனியஸின் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து முழு வேதாகமமாக 1840 வெளியிட்டது. தமிழ் பைபிள் எப்படி இப்படிலாம் வருது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. மக்கள் ரேனியஸ் அவர்களின் தமிழை வெகுவாக பாராட்டினர். ஏனெனில் இவர் தனது வேதத்தில் முதலாக சொற்களுக்கு இடையே இடைவெளி விட்டு தமிழாக்கம் செய்தது மட்டுமல்லாமல் வசன தமிழை முதலாக சந்தி பிரித்து எளிமையாக்குவதில் விசேஷ கவனம் செலுத்தினார். வார்த்தைக்கு வார்த்தை இடையில அந்த இடைவெளி விட்டு ரொம்ப அழகாக கொண்டு வந்தார் ரேனியஸ். இதை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, விரும்பினார்கள். 14 ஆண்டுகள் தமிழை தெளிவாக கற்று தமிழில் வேதம் வெளிவர உழைத்த ரேனியஸ் ஐயர் தனது 48ஆம் வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இவங்கெல்லாம் பாருங்களேன், கடினமாக உழைச்சி சீக்கிரத்தில் செத்து போயிட்டாங்க. பொதுவாக சொல்லுவேன், நான் ரொம்ப காலம் இருந்து ஒன்றுமே செய்யாததுக்கு ஏதாவது செஞ்சு சீக்கிரம் செத்து போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஜேம்ஸ் ஒயிட் சொல்லுவார், பெட்டர் டு ரஸ்ட் அவுட் தேன் பெட்டர் வேர் அவுட் தேன் ரெஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவார். பெட்டர் வேர் அவுட் தேன் ரெஸ்ட் அவுட். அதாவது சோம்பலாக இருந்து துருப்பிடிச்சு போகிறத விட உழைத்து உடல் மெலிவது மேல் அப்படின்னு ஜேம்ஸ் ஒயிட் அடிக்கடி சொல்லுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி உழைத்தவர்கள் தான் இந்த மிஷனரிகள் எல்லாரும். பாளையங்கோட்டையில் முருகன் குறிச்சி இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. அந்த இடத்தில் இவரது கல்லறை இருக்கிறது. பாளையங்கோட்டைக்கு போனீங்கன்னா கம்பீரமாக நிற்கும் ஊசி கோபுரம் சர்ச்சின்னு வாங்க, அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கத்தீட்ரல் ஆலயம் இந்த ரேனியஸ் காலத்தில் தான் கட்டப்பட்டது. இதான் அந்த சர்ச். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முருகன்குறிச்சி போகிற வழியில் இருக்கும். ஃபெப்ரிஷியஸ் ஓகே. அடுத்த மிஷனரி ஒருத்தர் வர்றார். அடுத்து யாருன்னா, இலங்கைக்கு வந்த மிஷனரி பீட்டர் பெர்சிவல். கவனிச்சிங்களா? ஒருத்தராக வர்றாங்க. ஜீகன்பால், பெஞ்சமின், அதுக்கப்புறம் யார், ஃபெப்ரிஷியஸ், அதுக்கப்புறம் ரேனியஸ், அதுக்கப்புறம் யார், பீட்டர் பெர்சிவல். இங்கிலாந்திலிருந்து இலங்கையில் ஜாஃப்னா யாழ்ப்பாணத்திற்கு அமெரிக்கன் மெத்தடிஸ்ட் மிஷனை சேர்ந்த மிஷனரியாக வந்தவர். 1826 1826 பீட்டர் பெர்சிவல் என்பவர் 3 ஆண்டுகளில் தமிழ் கற்று தமிழில் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். 3 வருஷம்தான். கல்கத்தாவில் சில காலம் ஊழியம் செய்தார். சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் பேராசிரியராக பணியாற்றினார். இங்கிலாந்திலிருந்து வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸரா. ஆச்சரியம் இல்லை? சென்னை பல்கலைக்கழகத்தின் செனட் மண்டபத்தில் இவருடைய சிலை, அந்த சிலை இருக்கு பாருங்களேன், அவருடைய சிலை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கான். இந்த பீட்டர் பெர்சிவல் வந்ததுக்கப்புறம் ஃபெப்ரிஷியஸின் மொழிபெயர்ப்பை லூத்தரன் கிறிஸ்தவர்களும் ரேனியஸின் மொழிபெயர்ப்பை மற்ற கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தி வந்த காலத்தில் ஒரே நல்ல மொழிபெயர்ப்பு ஏன் உருவாகக்கூடாது என்ற எண்ணம் மக்களுக்கு இருந்தது. அப்போ இலங்கை வேதாகம சங்கம் இந்த நல்ல பணியை செய்ய முன் வந்தது. லூத்தரன் சபையில் சேர்ந்தவங்க பழைய ஏற்பாடு வச்சுருக்கிறாங்க, ஃபெப்ரிஷியஸ் பழைய ஏற்பாடு, மற்ற கிறிஸ்தவர்கள் ரேனியஸுடைய அந்த புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறாங்க. இந்த மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பு ஒரே பைபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இலங்கை வேதாகம சங்கம் ஒரு பணியை முடுக்கிவிட்டது. இதற்கு சென்னை வேதாகம சங்கமும் ஒத்துழைப்பு கொடுத்தது. முன்னே இருந்த மொழிபெயர்ப்புகள் தனி மனித முயற்சியினால் உண்டானது. தனித்தனியாக ஒருத்தர் முயற்சி பண்ணாங்க. சரிங்களா? ஜீகன்பால், ஃபெப்ரிஷியஸ், ரேனியஸ். சரிங்களா? இந்த வரிசையில் 4வது மொழிபெயர்ப்பின் முக்கிய மொழிபெயர்ப்பாளர் யாருன்னா பீட்டர் பெர்சிவல். அப்போ இவர் கூட ஒரு டீம் சேர்ந்துக்குது. சாமுவேல் ஹட்சிங்ஸ், ஹாய்சிங்டன்,
அகராதி புகழ் வின்ஸ்லோ. இப்படி மேனாட்டு அறிஞர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் ஆறுமுக நாவலர் என்ற தமிழறிஞர் இப்படி ஒரு டீமாக சேர்ந்து 1840 மொழிபெயர்ப்பு வேலை தொடங்கப்பட்டது. 1848 கிட்டத்தட்ட 8 வருஷம் வேலை செய்து மொழிபெயர்ப்பு பணி முடிவடைந்தது. மிக குறுகிய காலத்தில் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு இதுவே. ஃபுல் பைபிள், முழு பைபிள், தமிழ் பைபிள். 1850 முழு வேதமும் தமிழில் வெளியான போது சென்னை வேதாகம சங்கம் அந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, சென்னை வேதாகம சங்கத்தில் இருந்த ஆங்கிலிக்கன் மிஷனரிகள் ஜேம்ஸ் அரசர் பதிப்பையே அதிகாரப்பூர்வ வேதமாக நம்பி வந்தனர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இலங்கை குழுவினரோ ரேனியஸின் மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து மொழியாக்கம் செய்து மற்றொரு தமிழ் வேதத்தை வெளிக்கொண்டு வந்தார்கள். அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை அதன் அடிப்படையில் இருந்த பதிப்பை பயன்படுத்தாமல் ரேனியஸுடைய மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினதுனால சென்னை வேதாகம சங்கம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இந்த பெர்சிவலுடைய அந்த டீம் கொண்டு வந்த தமிழ் வேதாகமத்தை. அப்போ வேதாகம சங்கம் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, பரிசோதனை பதிப்பு அப்படின்னு பேர் வச்சாங்க. டென்டேட்டிவ் வெர்ஷன், ஒரு தற்காலிக பதிப்பு. அப்போ அது எல்லாருக்கும் போகலை, இந்த பைபிள் எல்லாருக்கும் போகவில்லை. ஏனென்றால் இதில் கடினமான சமஸ்கிருத சொற்களும் யாழ்ப்பாண தமிழுக்கும் தமிழக தமிழுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருந்ததாலும் இந்த மொழிபெயர்ப்புக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. பெர்சிவல் டிரான்ஸ்லேஷனுக்கு மொழிபெயர்ப்பு வரவேற்பு கிடைக்கல. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்றைய தமிழ் வேதம் இன்னைக்கு நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது எப்படி வந்துச்சு? நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நிறைய பார்த்தோம். ஜீகன்பால் முதல்ல வந்தவர், மறக்கவே மாட்டோம். ஒருவேளை ஃபெப்ரிஷியஸ், ரேனியஸ், அப்புறம் பெர்சிவல் ஒருவேளை மறந்துட்டாலும் இந்த பவர் பைபிளை மறந்துடக்கூடாது. ஹென்றி பவர். இப்படி ஒவ்வொரு தமிழ் பைபிள் வந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் நடுவில் பல மிஷன்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றி வந்தன. என்னென்னு பாருங்களேன். எஸ்பிஜி, சுவிசேஷ பிரபலிய சங்கம், சொசைட்டி ஃபார் ப்ராபகேட்டிங் தி காஸ்பல். எஸ்பிசிகே, கிறிஸ்தவ அறிவு அபிவிருத்தி சங்கம். சிஎம்எஸ், சர்ச் மிஷனரி சொசைட்டி. எல்எம்எஸ், லண்டன் மிஷனரி சொசைட்டி. ஆர்காட் மிஷன், வெஸ்லியன் மிஷன், அமெரிக்கன் போர்டு மிஷன். இப்படி நிறைய மிஷன்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சிஎம்எஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? நெல்லையில், திருநெல்வேலியில் சில எஸ்பிஜி சபைகளும், தஞ்சாவூரில் எல்லா எஸ்பிஜி சபைகளும், லூத்தரன் சபைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெப்ரிஷியஸ் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி வந்தார்கள். இந்த சபைகள்லாம் சிஎம்எஸ், எல்எம்எஸ், வெஸ்லியன் மிஷன் சபை, அமெரிக்கன் போர்டு மிஷன் சபை ஆகியவை ரேனியஸின் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி வந்தார்கள். புரியுது உங்களுக்கு? இப்படி இந்த மிஷன்கள் ஃபெப்ரிஷியஸ் பைபிள், ரேனியஸ் பைபிள் அப்படி இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. நம்ம இதை வச்சுக்கோ, நீங்கள் அதை வச்சுக்கோங்க. எல்லா மிஷன்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை கொண்டு வருவது நலம் என்று சென்னை வேதாகம சங்கம் உணர்ந்தது. அப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஹென்றி பவர் என்ற நபரின் தலைமையில் ஒரு மொழிபெயர்ப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரிங்களா? இந்த ஹென்றி பவர், இவருடைய அப்பா ஒரு பிரெஞ்சுக்காரர், அம்மா ஒரு தமிழ் பெண்மணி. சரிங்களா? ஒரு தமிழ் பெண்ணுக்கும் ஒரு பிரெஞ்சு மனிதனுக்கும் பிறந்தவர் தான் யாரு? ஹென்றி பவர். இவருடைய தகப்பன் சென்னையில் போர் வீரராக பணிபுரிந்த போது சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்தவர் தான் ஹென்றி பவர். இங்கே பிறந்தவர் சென்னையில். இங்கிலாந்திலே படித்து முடித்து எஸ்பிஜியின் மிஷனரியாக சென்னையில் சூளை என்ற இடத்தில் உள்ள செயின்ட் பால் சர்ச், மெயினில் இருக்கும், வெப்பேரி பக்கத்தில் இருக்கும், நான் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கேன். தூய பவுல் ஆலய போதகராக அவர் பணியாற்றிய போது இவர்கிட்ட தான் இந்த பைபிளை கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. 1858ஆம் வருஷம் பவர் திருத்தத்துக்கான முயற்சிகள் தொடங்கின. பவர் ஐயர் உள்ளடங்க
6 பேர் கொண்ட ஒரு குழு பணியை தீவிரமாக செய்தது. மொழிபெயர்ப்பு பணி. எஸ்பிஜியின் பிரதிநிதியாக யார் எல்லாம் இருந்தாங்க பாருங்களேன் இந்த டீமில். எஸ்பிஜியின் பிரதிநிதியாக அயர்லாந்திலிருந்து நெல்லைக்கு திருநெல்வேலிக்கு மிஷனரியாக வந்த டாக்டர் கால்டுவெல் ஐயர். கால்டுவெல் ஐயர் கதையெல்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அமெரிக்கன் போர்டு மிஷன் சார்பாக பிரான்சில் இருந்து மிஷனரியாக வந்த ட்ரேசி என்பவர். சிஎம்எஸ்ஸின் பிரதிநிதியாக சார்ஜன்ட் என்ற ஊழியக்காரர். கிறிஸ்தவ தமிழ் புலவராயிருந்த HA கிருஷ்ணபிள்ளை, கிருஷ்ணபிள்ளையின் சகோதரரான முத்தையா ஆகியோர் மொழியாக்க குழு உறுப்பினர்கள். சரிங்களா? இப்படி ஒரு 6 பேர். இந்த 6 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து மொழிபெயர்க்கிறாங்க. கொடைக்கானல் மட்டுமல்ல, பாளையங்கோட்டையில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. குற்றாலத்தில் கொஞ்ச நாள் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த மொழியாக்க குழுவினரும் வேறு சில மிஷனரிகளும் 4 மாநாடுகளாக கூடி, 4 கான்ஃபரன்ஸாக கூடி தினமும் சராசரியாக 9 மணி நேரம் உற்சாகமாக மொழியாக்க பணியை செய்தார்கள். அனைத்து மாநாடுகளையும் சேர்த்து பார்த்தால், இப்படி உட்காந்து 4 மாநாடுகள் கூடுனாங்கல்ல, இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் இப்படி அவர்கள் செலவிட்ட நாட்கள் மொத்தம் 10.5 மாதங்கள். இந்த பைபிளுக்கு 10.5 மாதங்கள். அதில் 7 மாதங்கள் 9 நாட்கள் பழைய ஏற்பாட்டுக்காக செலவழித்தார்கள். 3 மாதங்கள் 6 நாட்கள் புதிய ஏற்பாட்டுக்காக செலவழித்தார்கள். சரிங்களா? இப்படி தான் எந்த பைபிள் வந்துச்சு? இன்றைக்கி நான் வச்சிருக்கிறேன் பவர் பைபிள், பவர் வெர்ஷன். நான் வச்சிருக்கிற பைபிளுக்கு என்ன பேர்? அடுத்த முறை கேட்டால் தமிழ் பைபிள்னு சொல்லாதீங்க. இதுக்கு என்ன பேர்? பவர் பைபிள், பவர் திருப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய மாபெரும் சிறப்பு என்னவென்றால், பவர் மொழிபெயர்ப்பு குழுவினர் தங்களது மொழிபெயர்ப்புக்கு முன்மாதிரியாக அதிகாரப்பூர்வ ஆங்கில வேதத்தைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இதை தாங்க பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அப்போது இந்த பைபிளை நாம் முழுமையாக நம்பி பின்பற்றலாம். ஒரு சில மொழிபெயர்ப்பு சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் கருத்து பிழைகள் இருக்காது. சரிங்களா? ஓகே. மொழியாக்கமான பகுதிகளை ஃபெப்ரிஷியஸின் வேதத்தோடும் ஒப்பிட்டு வந்தனர். சரிங்களா? ஃபெப்ரிஷியஸ் 20 வருஷம் முழங்காலையே என்ன பண்ணார்? மொழிபெயர்த்தார்ல, அதோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஏனெனில் ஃபெப்ரிஷியஸ் மார்ட்டின் லூத்தரின் வேதத்தை பின்பற்றி இருந்தார். சரிங்களா? காரணம், மார்ட்டின் லூத்தர் எராஸ்மஸின் ஏற்பு வாசகத்தை அடிப்படையாக வைத்து ஜெர்மன் மொழியில் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டு இருந்தார். சரிங்களா? அதாவது ஒரிஜினல் ப்ராட்டஸ்டன்ட் சோர்ஸ். ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிமார்கள் பயன்படுத்தின வேதாகமத்தை தான் என்ன பண்ணாங்க இந்த குழுவினர், பவர் குழுவினர் கவனமாக பின்பற்றி அவர்கள் மொழிபெயர்ப்பை செய்தார்கள். இதில் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த குழுவுக்கு ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, எல்சிவிர் பதிப்பான ஏற்பு வாசகம், அந்த எராஸ்மஸ் கொண்டு வந்தார்ல ஏற்பு வாசகம், கிரேக்க ஏற்பு வாசகம், அதன் அடிப்படையில் கிரேக்க புதிய ஏற்பாட்டை அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மொழியாக்க குழு பொது சட்டம் ஒன்று வைத்திருந்தது. அதாவது புராட்டஸ்டன்ட் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருக்கிற வாசகங்களை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. இந்த குழுவினர் செய்த பணியினால் பவர் திருத்த புதிய ஏற்பாடு 1864 பழைய ஏற்பாடு 1867 அச்சடிக்கப்பட்டது. சரிங்களா? 1864 தமிழ் புதிய ஏற்பாடு, 1867 தமிழ் பழைய ஏற்பாடு இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிறது வெளிவந்தது. முழு வேதாகமும் 1871 1871 சென்னை வெப்பேரியில் இப்போது டயோசிஷன் பிரஸ் என்று அழைக்கப்படுகிற SPCK அச்சகத்தில் அச்சாகி வெளியிடப்பட்டது. முழு பைபிளும் 1871 வெளிவந்துச்சு. சரிங்களா? அந்த வருஷத்தை மறந்துடக்கூடாது. தமிழ் பைபிள் ஃபுல் பைபிள் எந்த வருஷம்? 1871. முதலில் 5000 காப்பீஸ் பிரதிகள் அச்சாயின. இதற்கு பொதுவான பேர் என்ன அப்படின்னா ஐக்கிய திருத்தம். இப்போ எல்லா சபைகளும் சேர்ந்து ஐக்கியமாக எல்லா மிஷனும் ஒன்றா சேர்ந்து மொழிபெயர்த்து கொண்டு வந்தாங்களே, ஐக்கிய திருப்புதல்,
யூனியன் வெர்ஷன் அல்லது பவர் டிரான்ஸ்லேஷன், பவர் மொழியாக்கம் என்று இதற்கு பெயர். சரியா அன்பானவர்களே, இந்த டீமுக்கு பவர் தான் தலைமை குருவாக இருந்ததுனால பவர் மொழியாக்கம் என்று அதற்கு பெயர் வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு தமிழர்கள் பயன்படுத்துகிற வேதம் எந்த வேதம் தான்? பவர் திருப்புதல் அல்லது ஐக்கிய திருப்புதல் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கப்புறம் சில தமிழ் பைபிள்லாம் வந்துச்சு, சரிங்களா? எல்பி லார்சன், சிஹெச் மோனகன், ராஜரீகம் அப்படின்னு நிறைய பேர் தமிழில் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க. 1995 பொது மொழிபெயர்ப்புன்னு ஒன்று வந்துச்சு. அதை நான் வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன், ஃபுல்லாக ஒரு முறை படிச்சிருக்கேன். பொது மொழிபெயர்ப்பு, கேத்தலிக்ஸ் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொழிபெயர்த்து ஒரு பைபிளை கொண்டாந்தாங்க 95. அதில் ஏகப்பட்ட தப்பு இருக்குது, ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். அப்போது அப்படி நிறைய பேர் தமிழில் அடுத்தடுத்து கொண்டு வந்தாலும் இன்றைக்கு எல்லாரும் ஏற்றிருப்பது எது தான்? இந்த பவர் பைபிள் தான், சரிங்களா? இவங்கெல்லாம் பவருக்கு அப்புறம் கொண்டு வந்த தமிழில் பைபிள் கொண்டு வந்தவங்க. மோனகன், லார்சன் இதெல்லாம் பிரபலம் ஆகலை. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மொழிபெயர்ப்பு பணி என்பது லகுவான வேலை கிடையவே கிடையாது, லேசான வேலை கிடையாது. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, அதுவும் எழுதுறது. வாயில் கூட அழகாக ஒருத்தர் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார், தமிழில் சொல்லிடலாம். ஆனால் எழுதுறது இருக்கே கடினமான வேலை. அந்த பணியில் ஈடுபட்டவர்கள் சந்தித்த சவால்கள், செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம். 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். யார்? வில்லியம் கேரி வந்தார் கல்கத்தாவுக்கு. 1793 வந்தார், 1793 வந்தார். பல மொழியியல் நிபுணர்களை ஒன்று சேர்த்து 20 மொழிகளில் முழு வேதாகமத்தையும் 40 மொழிகளில் புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்தார். சரிங்களா? இங்கிலாந்துலேருந்து வந்து 5 மாதத்துக்கு மேலே கப்பலில் வந்தார். வங்காளம், சமஸ்கிருதம், மராத்தி, தெலுங்கு இப்படி நிறைய மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தாங்க ஒரு டீமாக சேர்ந்து. ஆனால் அதற்காக அவர் செய்த தியாகங்கள் நிறைய. வர வழியிலே பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன குழந்தை, கை குழந்தை கப்பல்லே செத்து போயிடும். சரிங்களா? வில்லியம் கேரியோடைய குழந்தை. ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? குழந்தைய கடலில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, சமுத்திரம் தண்ணில் உள்ளவர்களை ஒப்புவித்தது, படிச்சிருக்கோம்ல. இப்படி எத்தனையோ பேர் சமுத்திரத்தில் செத்து போயிருக்காங்க ஆண்டவருக்காக. பிரியமான தேவ பிள்ளைகளே, புதைக்க வழி இல்லாமல் கடலிலே தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவருடைய மனைவியும் மூளை கோளாறினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாள். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வில்லியம் கேரியுடைய மனைவி. இப்படி நிறைய தியாகங்கள். அவருடைய தியாகமே அவருக்கு ஒரு சிறப்பான பட்டத்தை பெற்று தந்தது. நவீன மிஷனரி இயக்கங்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் இவர் தான். இந்த இருண்ட காலம் முடிகிற டைமில் எங்கே வராரு? இந்தியாவுக்கு வந்தார் 1793. இருண்ட காலம் எப்போ முடிஞ்சு? 1798. விளக்குது அவங்களுக்கு? இந்தியாவுக்கு ஒளியேற்ற வந்த ஒரு பெரிய மிஷனரி இவர் தான். பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியை சேர்ந்தவர், BMSலேருந்து வந்தார். இது ஒரு உதாரணங்க, எவ்வளோ பாடுபட்டாங்க. இன்னொரு உதாரணம் மோனகன், உங்களுக்கு நான் காமிச்சேன்ல. மோனகன் மொழிபெயர்ப்பையை திருத்தி அமைத்த மறைதிரு ராஜரீகம் என்ற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தமிழ் பைபிளை கொண்டு வந்தார். ராஜரீகம் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்த முதல் தமிழ் போதகர் இவர் தான், ராஜரீகம். அவர் படம் கிடைக்கல. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைத்த இவரது அயராத உழைப்பால் முகுளத்தில் இரத்த நாளங்கள் வெடித்து தம் 72ஆம் வயதில் 1978ஆம் வருஷம் 1978 அவருடைய 72ஆம் வயதில் மரித்தார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வச்சிருக்கிற பைபிள் எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். போன வாரம் படித்தோம்ல, சத்திய வேதமே உனக்காய் உயிர் விட்டோர் எத்தனை பேர் கடந்த காலத்தில். நித்திய வேதமே நின் மகிமை அறியாது உயிர் விடுவோர் எத்தனை பேர் நடப்பு காலத்தில்.
புத்தியூட்டும் வேதமே, உன்னால் புதிய எருசலேம் சேர்வோர் எத்தனை பேர் எதிர்காலத்தில். சக்தியூட்டும் வேதமே, நின் சபையார் பாவத்தில் மாண்டு மடியாமல் பாதுகாத்திடுவாயே. பிரியமானவர்களே, இந்த வேதத்திற்காக நம்மளாம் ஒன்றும் உயிரும் குடிக்கலை, ரத்தமும் சிந்தலை, சரிதானே? ஆனால் அதற்காக நாம் நேரம் செலவழித்து கவனம் செலுத்தி படித்தோம், தியானித்தோம், ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாய் சீர்படும். ஆரம்பத்தில் படித்தோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. பாருங்களேன், எத்தனை பேர் இந்த வேதாந்தத்திற்காக உழைச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் இது எல்லாருக்கும் போகணும்னு சொல்லி இது எல்லாருக்கும் பிரசித்தமாக வேண்டும் என்று உழைத்திருக்கிறார்கள். அதுக்காக தமிழை கற்று இருக்கிறார்கள். தமிழை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டுமா? தமிழ் பைபிளை படிங்க. அல்லது தமிழ் பைபிளை படிக்கணுன்றதுக்காகவே என்ன செய்யணும்? தமிழை கற்றுக்கொள்ளணும். ஒரு தமிழனாக இருந்துட்டு தமிழ் பைபிள் ஒழுங்காக படிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு மோசமான நிலைமை இருக்காது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த தமிழ் வேதாகமத்திற்காக. அதற்காக உழைத்தவர்களுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சத்திய வேத வசனங்களை நம்ம மனசில் பதிப்போம், அதுபடி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். உம்முடைய பாதத்தில் அமர மெய் பாடி துதிக்க அருள் புரிந்தீர். அதற்காக நன்றி ராஜா. பரமபிதாவே, காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், கர்த்தாவின் வீடு போய் சேரு மட்டும் என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வந்து சேருகிற வரைக்கும் எங்களுக்கு தீபமாக வெளிச்சமாக கர்த்தர் தம்முடைய வேதாகமத்தை எங்கள் மொழியில் கர்த்தர் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக பாடுபட்டவர்கள் எத்தனை பேர், இரத்தம் சிந்தினவர்கள் எத்தனை பேர், தமிழ் வேதாகமத்திற்காக உழைத்தவர்கள் எல்லாரும் வெளிநாட்டு மிஷினரிகள். தமிழை கற்றார்கள், இரத்தம் சிந்தி தமிழை கற்றார்கள், சிறைக்கு சென்றும் வேதாகமத்தை தமிழிலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற தமிழ் வேதாகமத்தை நாங்கள் எவ்வளவாய் அசட்டை செய்கிறோம். படிப்பது இல்லை, ஆண்டுடைய வசனங்களை மனப்பாடம் செய்வதில்லை, ஆண்டுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டுடைய வசனங்களை காது கொடுத்து கவனித்து கேட்பதில்லை. எங்கெங்கேயோ மனசை பறக்க விட்டுட்டு இருக்கிறோம்ப்பா. பாவிகளாக எங்கள் மீது கர்த்தர் கிருபையாயிரும். தகப்பனே, நாங்கள் வேதாகமத்திற்காக இதுவரைக்கும் ரத்தம் சிந்தாவிட்டாலும், ஆண்டுடைய வசனத்திற்காக இதுவரைக்கும் நாங்கள் பாடுபடாவிட்டாலும், தகப்பனே, இனிமேலாகிலும் ஆண்டுடைய வசனத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் அதற்கென்று நேரம் செலவழிக்கவும் நம்முடைய வசனத்தை மனதிலே பதிக்க தீவிரம் காட்டவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, எத்தனையோ அயல்நாட்டு மிஷினரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு வேதத்தையும் தமிழிலே கொடுத்தார்கள், தமிழையும் வளர்த்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் தமிழ் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது வேதாகமத்தையும் கற்றுக்கொள்கிறோம், மொழியையும் கற்றுக்கொள்கிறோம். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இதை படிக்கிறது நிமித்தம் எங்களுடைய பக்தியில் வைராக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மீது எங்களுக்கு நேசம் பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எங்களை எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி உமக்கு சாட்சிகளாய் வழி நடத்துங்க. இந்த நாளிலும் தகப்பனே, ஐயா சாரங்கபாணிக்காக ஜெபிக்கிறோம். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகனுக்கு நல்ல சுகம் விடுதலையை தேவன் தாரும். கண்ணீரோடு ஆலயத்துக்கு வந்து சென்ற அந்த சகோதரியை பானுப்பிரியாவை ஆண்டர் தொட்டு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்ட எல்லார் உள்ளங்களிலும் ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து ஆண்டவரே, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும்படி இந்த ஓய்வு நாள் முழுக்க எங்களோடு இருந்து ஆண்டவரே உம்மோடு நெருங்கி நடக்க செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும்
தங்கியிருப்பதாக. ஆமென்.